படத்தோட ஸ்டார்டிங்ல 1944 காலத்துல 2வது உலக போர் ஒரு முடிவுக்கு வந்தது. அப்போ ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க அவங்கள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன நாடான சோவியா, பின்லாந்து அப்படின்ற இடத்த மொத்தமா ஆழ தொடங்கினாங்க. அந்த நாட்டுல இருக்கிற பாதைகளை அவங்க முழுசா பிளாக் பண்ணாங்க. ரோடு, பிரிட்ஜ் எல்லாத்தையும் இடிச்சு சேதமாக்குனாங்க. அதனால அவங்க நாட்டு மக்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது. இப்படி வார் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல இப்போ நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாரு. இந்த மனுஷன் அந்த வார விட்டு ஒதுங்கி ஒரு நல்ல விஷயத்துக்காக வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஏரியிலும் மண்ணிலும் தங்கம் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரு நாய் குதிரை இருக்கு, தங்கத்தை தேடிட்டு இருக்காரு. அந்த ஆத்துல தங்கத்தை தேடும் போது ஒரு சின்ன மணி மாதிரி தங்கம் கிடைக்குது. இந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு இடத்தையும் கூட நோண்டி நோண்டி தங்கம் இருக்கான்னு பாத்துட்டே இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இப்போ ரஷ்யா நாட்டை சேர்ந்த படையினர் முழுசா வர ஆரம்பிச்சாங்க. பிளெயின் எல்லாமே போகுது. இதெல்லாம் இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. நைட்டு அந்த இடத்துல நடந்து போறாரு. இவருக்கு உள்ள இருக்கிற அந்த கிராமத்துல பயங்கரமான பாம்பு பிளாஸ்ட் ஆகிற சத்தம் கேக்குது. இவர் கையில இருக்கிற மோதிரத்தை பாக்குறாரு. எதுவுமே சொல்லாம திரும்பி வந்துடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில திரும்பவும் தங்கத்தை தேட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த வாட்டி அவருக்கு ஒரு இடத்துல நிறைய தங்கங்கள் கிடைக்குது. அந்த தங்கத்தை பார்த்து அவராலே நம்ப முடியல. அந்த தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ கன்னையும் தங்கத்தையும் பேக் பண்ணிட்டு குடிக்கிறாரு. அவரோட உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கு. அவர் கழுத்துல ஒரு கீ செயின் இருக்கு. அதுல ஒரு நம்பர் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த இடத்த மூடிட்டு குதிரையில பயணம் செய்யறாரு அவரோட வீட்டுக்கு போக. அப்படி அவர் நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ அவர் இருந்த நகரத்துல வார் எல்லாம் முடிஞ்சு மக்களை வேதனைப்படுத்தி அவங்களை கொலை பண்ணிட்டு ரஷ்யா நாட்டுக்காரங்க திரும்பி அவங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதுல சில ஆட்கள் இந்த தாத்தா திரும்பவும் கிராமத்துக்குள்ள போறத பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அங்க போனா அவருக்கு சாவ நிச்சயம்னு நினைக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு ஆளும் சார் இவரை போட்டு தள்ளமான போது அங்க இருந்து சோல்ஜரும் வேணா அவன் சாவ நோக்கி தானே போறாரு, அங்க போய் சாகதான் போறாருன்னு சொல்றாங்க. அவங்க நாட்டு பெண்களையும் இவங்க கடத்திட்டு கொண்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து தாத்தா குதிரையில போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த நாட்டை சேர்ந்த ஆட்களை எல்லாத்தையும் கயிறுல தொங்க விட்டுருப்பாங்க. இப்ப நடந்து போறாரு. அங்க திரும்பவும் ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஆட்கள் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் கிளவா கீழே இறங்கு, எங்க நீ வர, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குதிரையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இவரு தங்கம் தேடுற ஆட்கள்னு. சரி ஏதாவது தங்கம் கிடைச்சது அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கெட்டை பார்த்தா தங்கம் காயின் இருக்கும். தோப்பர்ரா தங்கம் வச்சிருக்காரு தாத்தா, பரவாயில்ல நம்மளுக்கு கிட்ட ஒரு மாட்டினது நல்லதான், தங்கத்தை எல்லாம் ஆட்டிய போடணும் போது இப்போ நம்ம ஹீரோக்கும் அப்படியே கோவம் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. கையெல்லாம் அப்படியே முறுக்குறாரு. சரி நமக்கு வேண்டிய தங்கம் கிடைச்சிருச்சு தாத்தா, கீழே உட்காரு, உன்னை போட்டு நாங்க போறோம் அப்படின்னும் போது இப்ப ஹீரோ கத்தி எடுத்து தலையிலே சொருகி பயங்கரமா சண்டை போட்டு எல்லாரையும் காலி பண்றாரு. இப்ப இந்த சோல்ஜருக்கு முன்னாடி போன சோல்ஜருங்க ஒரு நாள் தானே போனாரு, எதுக்கு இவங்க இவ்வளவு வாட்டி கன் சவுண்ட் கேக்குது, ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் இந்த சோல்ஜரை பாக்குறதுக்காக வராங்க. வந்து பார்த்தா அங்க இருந்த எல்லா ஆட்களும் இறந்து போயிருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட மட்டும் தங்கம் மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். இந்த தங்கத்தை பார்த்த அந்த சோல்ஜரும் ஓ இந்த தங்கம் அவர் நிறைய வச்சிருப்பாரு போலயே, மிஸ் பண்ணிட்டோம், அப்புறம் அவரு தேடி போனா அப்பதான் அந்த தங்கம் நம்மளுக்கு மொத்தமா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை கூப்பிட்டுட்டு அந்த வயசானவரை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வர சத்தத்தை கேட்ட ஹீரோ குதிரையில வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஓடும் போது அவங்க கிட்ட இந்த குண்டை வச்சு அந்த தாத்தாவை பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஷூட் பண்ணும் போது அந்த குதிரை இறந்துடுது. இவரு பயங்கரமா அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. இப்ப தாத்தா கண்ணை திறந்து பாக்குறாரு. அவரோட ஃபேவரட் குதிரை இறந்து போனதை பார்த்து கஷ்டப்படுறாரு. அவர்கிட்ட இருந்த தங்கங்கள் எல்லாம் கீழே கொட்டி இருக்கும். அதெல்லாம் எடுத்து அவரு பையில வச்சு இருக்கும் போது ரஷ்யா ஆட்களும் பாக்குறாங்க. ஒருத்தன் சார் ஷூட் பண்ணலாமான் போது வெயிட் பண்ணு, அவர் எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டும், நம்மளுக்கு வேலை மிச்சம் தானே அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஷூட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல கன்னி வெடி இருக்கும். இந்த கன்ல இருக்க தீ பட்டனால அந்த இடம் பயங்கரமா வெடிச்சு சதற ஆரம்பிக்கும். இருந்தாலும் அவங்க இந்த சோல்ஜரும் இருங்க, ஒரு ஆள் இறங்கி போய் பாருங்கன்னும் போது அவங்க இறங்கி போகும்போது கன்னி வெடி தூக்கி அவங்க மேல ஹீரோ போட்டுருவாரு. வெடிஞ்சு சதறிடுவாங்க. இதனால மத்தவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்றேன்ல 2 பேர் இறங்கி போய் அந்த தாத்தா புடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் போவாங்க. அங்கேயும் கன்னி வெடியினால இறந்து போயிருப்பாங்க. இப்ப இந்த சோல்ஜரும் ஒருத்தனை கூப்பிட்டு நம்ம மொத்தம் இங்க எத்தனை கன்னி வெடி வச்சிருக்கோம் சார், கால் வைக்கிற எல்லா இடத்தையும் தான் வச்சிருக்கோம், அப்ப டேஞ்சர் தான், இதுக்கு அடுத்து நம்ம போக வேணாம், இந்த நாட்டை சேர்ந்த பெண்களை வச்சிருக்கோம்ல அங்க 2 பெண்ணை தூக்கிடுவா அப்படின்னும் போது அவங்க பிடியில இருக்கக்கூடிய பெண்கள்ல 2 பெண்ணை கூப்பிடுவாங்க. அதுல ஒரு பொண்ணு ரொம்ப பயந்துருப்பா. அதனால ஷார்ட் ஹேர்ல இருக்கிற ஒரு பொண்ணை நான் வரேன் அப்படின்னு தைரியமா வரும்போது சாகதானே போறீங்க, யாரா இருந்தானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டி அவங்க 2 பேரும் முன்னாடி அனுப்புவாங்க. அவங்க 2 பேரும் போறத வச்சு வண்டிய ஓட்டிட்டு போவாங்க. இப்ப ஹீரோ அங்க வந்து வேகமா தப்பிச்சு போயிருவாரு. அவர் போகும்போது அவர் நாயும் வேற பக்கம் ஓடி போயிரும். இப்போ ஹீரோ ஓடும் போது அவரோட பேட்ச் ஒண்ணு கீழே விழுந்திருக்கும். அதான் இந்த ரஷ்யா ஆட்கள் பார்த்திருப்பாங்க. அதுல இருக்கிற நம்பர்ஸை செக் பண்ணும் போதுதான்
அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது இவரு இந்த நாட்டை சேர்ந்த வார்ல இருந்த ஒரு கமாண்டர். இவரு 300க்கும் மேற்பட்ட ரஷ்ய ஆட்களை கொலை பண்ணியிருக்காரு. இவரோட வார் டைம்ல இவரு பெர்ஃபெக்ட்டா சண்டை போடுவாரு. இவருக்கு ரஷ்யாக்காரங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, கோஷில். இவர் ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டான்னா அதுல இருந்து அவர் பின் வாங்கவே மாட்டார். இந்த தாத்தா வெரி டேஞ்சர். ரஷ்யா சேர்ந்த ஆட்களை கொலை பண்ணும் போது ரஷ்ய நாட்டு ஆட்கள் இவங்க குடும்பத்தையும் இவங்களுக்கு நெருங்கின எல்லாரையும் வரியா பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து இவருக்கு பயங்கரமான கோவம் இருந்தது. ரஷ்யாவை பழி வாங்கணும்னு சொல்லி கண்ணுல பற எல்லா ஆட்களையும் கொடூரமா கொலை பண்ணிட்டு இருந்தாரு ஒத்த ஆளா. இவரோட வெறித்தனமும் கோவத்தை பார்த்த அவங்களோட கவர்மெண்டே கொந்தளிச்சிட்டாங்க. அதனால ரெஸ்டுக்கு அவரை அனுப்பினாங்க. ஆனா இன்னுமே சோலாவா நிறைய பேரை மர்டர் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மாசா சொல்லும் போது இது கேட்டு அவங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்துடும். அது மட்டும் இல்லாம சார் நம்மளோட கமாண்டர் சொன்னாரு, இவர்கிட்ட வச்சுக்கிட்டா நமக்கு தான் வம்பு, இவரை விட்டுருங்க, ரிட்டர்ன் வந்துருங்க, நம்ம ஆபீஸ்ல சொல்லிட்டாரு, வாங்க போயிடலாம், அங்க பிளைன் எல்லாம் ரெடியா தான் இருக்கணும். டேய் நல்லா புரிஞ்சுக்கோ, வாரக்கனால தான் நம்மள கண்டுக்கிறானுங்க, வாரம் மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ உன் வேலையை பார்ப்ப, நான் என் வேலையை பார்ப்பேன், அதுக்கடுத்து இவ்வளவு நாள் வாரில சண்டை போட்டதுக்கு பிரோஜனமாவே எதுவுமே இருக்காது. ஆனா இந்த கிழவனை ஃபாலோ பண்ணிட்டு தங்கத்தை மட்டும் ஆட்டிய போட்டோன்னு வச்சுக்கோங்க, நீயும் நானும் ஷேர் பண்ணிக்கலாம், அது யாருக்கு தெரிய போகுது, அதுக்கு தான் வார் முடிஞ்ச பிறகு நம்ம லைஃப் நல்லா இருக்கும்ல, நம்மளோட ஹையர் ஆபீஸர் நாங்க வெயிட் பண்றது வெயிட் பண்ணட்டும், நம்ம இங்க ஏதாவது ரீசன் சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனா இப்ப நம்மளோட மெயின் டார்கெட் அந்த தாத்தாவை பிடிக்கணும், தங்கத்தை தூக்கணும். ஓகேவா நம்ம அவன் யோசிப்பான். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், தங்கம் தான் இப்ப நமக்கு சரி நம்ம தாத்தாவே ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு இவங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் கால ஆல்ரெடி குண்டு காயம் இருக்கும், காலை தாங்கி பிடிச்சு அப்படியே பொறுமையா நடந்து வருவாரு. பார்த்தா அங்க ஒரு கார்ல ஆள் ஓட்டிட்டு போகும் போதே கொளுத்தி விட்டுருப்பாங்க. அவரோட சடலம் உள்ளதான் இருக்கும். அந்த கார்ல லைட்டா சாஞ்சிட்டு ஹீரோட கார்ல இருக்கிற குண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ அந்த ரஷ்யா ஆட்கள் ஹீரோவை தேடி இங்கேயும் வந்திருப்பாங்க. கூட மூப்ப நாய்களும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதனால ஹீரோ இவங்க கிட்ட கூட தப்பிச்சிடலாம், ஆனா இந்த நாய் கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வண்டியோட கீழே கம்பியை பிடிச்சிட்டு போக ஆரம்பிப்பாரு. இப்ப நாய்ங்க கரெக்டா ஒரு மோப்பம் பிடிச்சிட்டே அவர்கிட்ட வரும்போது இவரு வண்டியில இருந்த பெட்ரோலோட டியூபை உடைச்சு விட்டுருவார். அதனால பெட்ரோல் கீழே லீக் ஆயிட்டே இருக்கும். அதனால நாய்ங்களால கரெக்டா ஹீரோவை மோப்பம் பிடிக்க முடியாம திணற ஆரம்பிக்கும். சோல்ஜரும் சார் நாயால ஒழுங்கா மோப்பம் பிடிக்க முடியல இந்த பெட்ரோல் ஸ்மெல்னால அப்படின்னும் போது, நீங்களும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன்றீங்க, இதுங்களும் வேலை பார்க்க மாட்டேன், உங்களெல்லாம் வச்சு நான் என்னடா பண்றது சொல்லி ஒரு புலம்பிட்டு இருக்க நேரத்துல இப்போ ஹீரோ அந்த வண்டியை விட்டு வேகமா தண்ணியில குதிச்சலான்னு சொல்லி ஓடுவாரு. அந்த ரஷ்யா ஆட்கள் பாத்துருவாங்க. ஒரு நாயை விட பாக்கலாம் அப்படின்னும் போது அந்த நாயை ஒரு கடிக்கிறதுக்காக வேகமா போற நேரத்துல அவர் உடம்புல ஆல்ரெடி பெட்ரோல் இருக்கனால கொளுத்தி விட்டுருவாரு. அந்த நெருப்புனால நாய் கிட்ட போகாம விலகி நிற்கும். அவரு தண்ணிக்குள்ள வேகமா குதிச்சிருவார். தண்ணியை பார்த்து சோல்ஜருங்க ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த கெட்டவனும் அவர் எவ்வளவு பெரிய கமாண்டரா இருக்கலாம், ஆனா மூச்சு விடணும்னா தண்ணிக்கு மேலதானே வரணும், அப்ப பார்த்து நச்சுன்னு சொல்றா அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ தண்ணிக்குள்ள போயிருவாரு. இப்ப கொஞ்சமா மூச்சு விடல மேல வரும்போது பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பவும் தண்ணிக்குள்ள போயிருவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி ரெட் கலர்ல மாற ஆரம்பிக்குது. கிளம்ப மண்டைய போட்டான் போல, போய் தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி படகு எடுத்துட்டு 3 பேரை இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் தண்ணிக்குள்ள இறங்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட சடலம் இருக்கு, ஏன்னா ஹீரோ தண்ணிலே அவரை மர்டர் பண்ணிருப்பாரு. இன்னொருத்தரும் இறங்குறாரு, அவரையும் கொலை பண்ணிடுறாங்க. இப்ப ஃபைனலா ஒரே ஒரு ஆள் இருக்கு, ஆனா அவன் கீழே குதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படகு ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போகும்போது ஹீரோ அவரை பாத்துறாங்க. நாங்க சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லி அந்த படகோட்டரையும் அவங்களோட ஆட்களை ஒருத்தன் போட்டு தள்ளிடுறா. பார்த்தா அந்த படகுக்கு பின்னாடிதான் ஹீரோ வந்திருப்பாரு. அவர் அந்த பக்கம் தப்பிச்சு போயிருவாரு, இறந்து போன உடலையும் தூக்கிட்டு. இதை பார்த்தாங்க அந்த ஆளும், இதை கூட ஒழுங்கா பண்ண மாட்டல நீ அப்படின்னும் போது, பாஸ் இருங்க நான் அவனை போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு பெரிய கண்ணை வச்சு பயங்கரமா ஷூட் பண்ணுவாரு. ஆனா இறந்து போன உடல் மூலியமா ஹீரோ தன்னை கவர் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி தப்பிச்சே போயிருவாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை தேடி அந்த நாய் அந்த ஏரிக்கு வந்துரும். இத அங்கிருந்து ரஷ்யா ஆள் பாத்துருவான். உன்னாச்சு அவர் எப்படி ஈஸியா புடிக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அவர் கொஞ்சிட்டு இருப்பாரு. இப்போ நைட் ஆயிரும். ஹீரோ அப்படியே நடந்து போவாரு. அப்படி போகும்போது ஒரு கிராமத்துல இந்த வார் மூலியமா மனுஷங்க எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி உயிரிழப்ப எத்தனை ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டே போவார். இப்ப லாஸ்ட் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்க ஹீரோ தூங்கலாம்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கும், காலில குண்டடி இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு படுத்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு சில விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒரு குரல் கேட்கும். ஒரு நாய் கத்துற மாதிரி இருக்கும். வேகமா வெளியே வந்து பார்த்தா இவரோட நாய் தான் வந்திருக்கும். ஆனா அந்த நாயில அவங்க குண்டை வச்சு அனுப்பியிருப்பானுங்க. ஆனா கரெக்டா ஹீரோ பார்த்து அந்த நாயை காப்பாத்திருவாரு. ஆனா அந்த பாம்பை தூக்கி போற வேகத்துல இவர் கீழே விழுந்தனால மயங்கி போயிருவாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அந்த ரஷ்ய ஆட்கள் ஹீரோவோட கழுத்துல கயிறு கட்டி அவரை தொங்க விட முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோ இவ்வளவு ட்ரை பண்ணுவாரு, ஆனா அவரை கயிறுல தொங்க விட்டுருவாங்க. ஹீரோ மூச்சு விட முடியாம இறந்துருவாரு. அங்க இருந்த 3 பேருமே என்னதான் இருந்தாலும் இவரும் ஒரு கமாண்டர், மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க. அவர்கிட்ட இந்த தங்கத்தை எடுத்துட்டு ஒரே ஒரு தங்கத்தை மட்டும் ஹீரோட பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ உயிரோட தான் இருக்காரு. அவர் அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். அவரோட கையும் காலும் கட்டப்பட்டனால அவரோட
காலை எடுத்துட்டு போய் அங்க வந்து ஒரு ஆணில சொருகி வைக்கிறாரு. ஹைட்னால அவர் கொஞ்சம் தொங்காம கழுத்து கொஞ்சம் பாத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம வலி இருக்கிறதுனால அவரை முழிச்சுக்கிட்டே இருப்பாரு. சோ நைட் ஃபுல்லா இப்படி இருக்காரு. காலையில விடிய ஆரம்பிக்குது. நாய் ஒரு பக்கத்துலயே இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல பிளைன் வருது பெட்ரோலுக்காக. அந்த பிளைன் கிட்ட வேகமா வரனால அதோட அழுத்தத்தினால அவர் இறந்த அந்த கம்பி உடையுது. இவர் கீழே விழுந்துறாரு. இப்போ அந்த பெட்ரோல் ஃபில் பண்றதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ஏதோ சத்தம் கேக்குது, நான் பாத்துட்டு வரேன்னு போய் பார்த்தா ஹீரோவும் அந்த நாயும் இருக்கிறத அவர் பாத்துருவாரு. பாஸ், இங்க ஒரு வயசானவரும் நாயும் இருக்கு அப்படின்னும் போது அந்த கிழவனை போட்டு தள்ளு, அந்த நாய் குலைச்சிட்டே இருக்கு, அதையும் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ அந்த ஆளை போட்டு தள்ளுவாரு. என்ன இது, நாய் இன்னும் குலைச்சிட்டே இருக்கு, போட்டு தள்ளினா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தா இவரையும் ஹீரோ மர்கியா பண்றாரு. இப்ப அவர் பாக்கெட்ல பாக்குறாரு, ஒரே தங்கு கட்டி இருக்கு. இதனால அவருக்கு செம்ம கோவம் வருது. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அங்க இருந்து அந்த ரஷ்யா சோல்ஜரை போட்டு தள்ளாமான்னு கன் எடுக்கிறாரு. ஆனா அவரை போட்டு தள்ளாம இப்போ அவர் உடம்புல இருக்கிற அடிப்பட்ட எல்லா இடத்துலயும் அவரே கிளீன் பண்றாரு. அவர் பண்றதா பார்த்தா அங்க இருந்த சோல்ஜரை, யாரு சாமி நீ, எப்படி இந்த வழியை பொறுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாரு. அதே இடத்துல எங்க அந்த தங்கத்தை திருடின ரஷ்யா ஆட்கள் அவங்க நாட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கும் போது, சார் எல்லா வழியும் கிளியரா இருக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளைனுக்கு போயிருவோம், அதுக்கடுத்து இந்த தங்கத்தை ஷேர் பண்ணிக்கலாம் போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியா போயிட்டே இருக்கும் போது இப்ப அவங்களுக்கு போற முன்னாடி வண்டி நிக்குது. என்னாச்சு போய் பாருங்கன்னும் போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு பிளைன் இருக்கும். அதாவது இந்த பிளைன் தான் ஹீரோ அங்க வந்து ஓட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த பிளைன் இருக்கு, யார் ஓட்டினான்னு பாருன்னும் போது அங்க உயிரோட அந்த ஒரு சோல்ஜர் இருப்பான். அவனை ஹீரோ இதுல உட்கார வச்சிருப்பாரு. அவரோட கழுத்துல ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறை பார்த்தாங்க அந்த ஆள், சார் இந்த கயிறை தான் நான் ஹீரோட கழுத்துல போட்டேன், அப்பனா ஹீரோ இங்க இருப்பான்னு நினைக்கிறேன் போது அப்ப எல்லாருமே உடனே கிளம்புங்கடா, வண்டியை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருங்க அப்படின்றத சொல்லி எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கு 2 இடத்துல வேகமா உட்காடுறாங்க. முகத்துல பதட்டம் தெரியுது. அங்க அந்த பொண்ணும், என்ன அவ திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. நீ ஏன் சிரிக்கிறா, உங்களுக்கு அவரை பத்தின கதை தெரியாதுல, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அவர்கிட்ட இருந்து ஒரு பொருள்ல தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதை வாங்குற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு, அவர் உயிர் போகிற வரைக்கும் அவர் கிவ் அப் பண்ணவே மாட்டாரு, அவ்வளவு ஸ்ட்ராங்கானவர். நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், அந்த ஒரு ஆள் எங்களை காலி பண்றவாரா அப்படின்னு போது, இது உடம்பு வலிமையை பத்தினது இல்ல, முயற்சி விடாமுயற்சியில பண்ணக்கூடிய ஆள், அவரை உங்களால தோக்கடிக்க முடியாது. நான் சொல்றேன் பாரு, அவர் கண்டிப்பா வருவாரு, அவருக்கு வேண்டியதை எடுத்துட்டு தான் போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி மாசம் பேசுற நேரத்துல ஒருத்தன் டக்குனு கீழே விழுந்துருவான். பக்கத்துல அந்த சோல்ஜர் என்னடா ஆச்சுன்னு குனிஞ்சு பார்த்தா ஹீரோட நெத்திலே குத்தி கீழே தள்ளி விட்டுருவாரு. அவர் விழுந்தது கூட தெரியாம அவங்க ஆட்கள் வண்டி அவர் மேலே ஏத்திட்டு போயிருவாங்க. இப்போ இறந்து போனவங்க கிட்ட இந்த கண்ணை அங்க இருந்து லேடி எடுக்கும் போது ஹீரோ வந்துருவாரு. எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லா பெண்களுக்கும் கன் கொடுத்துட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போவாரு. முன்னாடி போற வண்டியை தடுத்து அதுல இருந்து ஆளை தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணையே வண்டி ஓட்ட சொல்லுவாரு. இப்ப அப்படியே வண்டி போயிட்டே இருக்கும். இப்ப மத்த பெண்கள் கிட்ட இருந்த கன்னு மூலியமா நடுவுல போற ஒரு லாரியில இருக்க எல்லா சோல்ஜரையும் போட்டு தள்ளுவாங்க. இப்ப என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு வில்லனும் யோசிப்பான். ஆனா அந்த பெண்கள் அவங்க கிட்ட இறந்து போன சோல்ஜரோட கையை ஆட்டிட்டு எல்லாம் ஓகே தான் அப்படின்னு நம்ம சிக்னல் கொடுக்கும், எந்த பிரச்சனையும் இல்ல வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ அங்க வந்த விஷயம் அந்த கெட்டவனுக்கும் அவங்க கூட இருந்த கூட்டாளிக்கும் தெரிஞ்சிடும். ஹீரோ இருக்கா, அவனை நம்ம காலி பண்ணலாம் சொல்லி கூட்டாளி நான் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி அவங்க கிட்ட சண்டை போடும் போது மாத்தி சண்டை போட்டு 2 பேரும் கீழே விழுந்துருவாங்க. ஆனா ஹீரோ அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாரு. இதை பார்த்தா வில்லா உடனே வண்டி எடுத்துட்டு போ, நம்ம இங்க இருந்தா நம்மளுக்கு தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவங்க போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அவனை போட்டு அடி அடிச்சு கொலை பண்ணும் போது அவன், சார் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறுவான். ரஷ்யா ஆட்கள் சேர்ந்த 2 பேரும் வண்டியில வருவாங்க. அவங்க ஹீரோ பார்த்த உடனே இவர்கிட்ட மாட்டணும்னா நம்ம மருகியாதான் அப்படின்னும் போது ஹீரோ, டேய் வாங்கடா என் கிட்ட ஒத்தை அப்படின்னும் போது நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டு வேகமா ஓடி போயிருவானுங்க. ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம வண்டி எடுத்துட்டு போயிருவாரு. நம்ம தப்புச்சோன்னு நினைப்பாரு. ஆனா திரும்பி பார்த்தா அந்த பெண்கள் கன் எடுத்துட்டு இவரை நோக்கி வரும். சார் நீங்களே என்ன போட்டு தள்ளுறீங்க, இவங்க கிட்ட எல்லாம் என்ன கோத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கதறிக்கிட்டு இருக்கவும் இங்க அந்த கெட்டவன் அங்க இருந்த பிளைன் கிட்ட வந்துருவான். பிளைன் ஆப்ரேட் பண்றவர் இருப்பாரு. வாங்க சார் போலானும் போது அவன் கூட இருந்தவனா ஷூட் பண்ணிட்டு இதை தாங்க எனக்கு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைன்ல ஏறிடுவாரு. ஹீரோவாங்க வண்டி எடுத்துட்டு வேகமா வந்து அவர் பிடிக்க வர கேப்ல இவங்க பிளைனை எடுத்துருவாங்க. ஆப்ரேட்டர் அந்த தாத்தா ஏறிட்டாரான்னு பாருங்க போது, இல்ல சார் அவரோட வண்டி கீழே தான் இருக்குன்னும் போது, ரொம்ப தப்பிச்சோம், இதுக்கு அடுத்து அவரால் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா பிளைனுக்கு அடியில தான் அவரு ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பிளைன் ஆப்ரேட் பண்றவரும் பிளைன் கொஞ்சம் கோளாரா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பின்னாடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால வில்லன் பின்னாடி போய் பார்த்தா ஹீரோனை போட்டு அடி அடிப்பாரு. அப்படியே 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப அந்த வில்லன் ஹீரோ விட எனர்ஜியா இருக்கிறனால ஹீரோவை அடிச்சு ஓரமா உட்கார வச்சிருவான். ஹீரோ டயர்டா இருக்குன்னு ரிலாக்ஸா இருப்பாரு. இப்ப அவன்
போட்டு அடிக்கும் போது ஹீரோவும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடும்போது பைலட்க்கு கடுப்பாயிரும். ஆல்ரெடி வண்டியை ஒழுங்கா ஓடலன்னு பாக்குற இவங்க வேற உடச்சிருவானுங்க போலன்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட பாப்பாரு. இப்போ அங்க ஒரு பாம் இருக்கும், அது ஒரு கொக்கியில இருக்கும். இதை ஹீரோ பாத்துறாரு. கொக்கியில அவனை தள்ளி விட்டு உன்னை விடமாட்டேன் கிளவா அப்படின்னு சொல்லி பாம் வெடிஞ்சு அந்த வில்ல இறந்து போயிடுவான். இப்ப பிளைன் ஏடா கூடமா ஆட ஆரம்பிக்கும். ஹீரோ வாங்க எங்க தங்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு தங்கத்தை தேடி பிடிச்சிட்டு ஒரு கயிறு மூலியமா மேல கயிறை கட்டிப்பாரு. இப்ப அந்த பிளேன் வேகமா கீழே விழுந்து பயங்கரமா வெடிஞ்சு சத்துறது. இங்க அவங்க நாட்டை சேர்ந்த பார்டர்ல ஆர்மி ஆபீசர் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ரஷ்யா சேர்ந்த ஒரு வண்டி வருது. இது எப்படி வருதுன்னு எல்லாம் எச்சரிக்கா பாத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து பெண்கள் வராங்க. இவங்க நாட்டு பெண்கள், அவங்க கையில வெப்பன் இருக்கு. நீங்க எப்படிங்க வந்தீங்கன்னா போது எங்க எல்லாரையும் ரஷ்யாட்கள் கடத்தி கொண்டு போனாங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டு நாங்க வந்தோம் அப்படின்னும் போது ரஷ்யால எங்க அவனுங்க அப்படின்னும் போது எல்லாரையும் போட்டு தட்டோம். உங்களுக்கு நிரூபிக்கணும்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. அந்த வண்டியோட முனையில தான் அந்த கட்டி போட்டிருப்பாங்க. எத்தனை பெண்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது மத்த பெண்கள் இழந்துப்பாங்க. நீங்க மட்டும்தானால மத்த பெண்கள் அந்த கிராமத்துல இருக்காங்களேன்னும் போது எல்லாமே இறந்துட்டாங்க எங்களை தவிர. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த சேத்துல விழுந்திருப்பாரு, உயிரோட தான் இருந்திருப்பாரு. முகத்துல காயங்களா இருக்கும். அவர் கோடாலி வச்சு தங்கத்தை எடுத்து அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ அந்த வண்டியில அவரும் நாயும் அவங்க நாட்டுல இருக்கிற ஒரு பேங்குக்கு போறாங்க. அங்க மக்கள் எல்லாம் பரபரப்பா போயிட்டே இருக்கும் போது ஹீரோ அப்படியே மாச போறாரு. அங்க அந்த லேடிக்கு முன்னாடி அவர் வச்சிருந்த தங்கத்தை மொத்தமா கொட்டுறாரு. நிறைய இருக்கும், கொஞ்சம் பார்த்து போடுங்க. இதெல்லாம் தூக்கிட்டு வந்தே ஷோல்டர் வலிக்குதுக்கு, நீங்க கொடுக்கும் போது வெயிட் கம்மியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு மக்களே படம்? வித்தியாசமா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1.5 மணி நேரத்துக்கு இந்த படம் பாக்குது வத்து தான். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.